addiction, we are aware about it. The de-addiction process, even the parents or the support system, they do recognize the addict. And even the addict themselves, they do know that it is toxic. But when it comes to digital media, both the parents, teachers or even the students, we don't know how toxic it is and how addictive it is. We are not able to spot anybody who are addicted. So could you please brief us about how toxic is this digital media and how important it is to detoxify ourselves? Yeah, sure. So as the topic goes, digital detox. இப்போ நம்ம எப்படி நம்மளோட பாடியை டீடாக்ஸ் பண்றோம்? How do you do it? Water, okay. Special drink, something, green tea or added to it, right? But detox அப்படிங்கிறது you have to do nothing. நம்மளோட brain works in that way. So that is why how are we going to do the digital detox? First, you people keep in mind three things. The first thing is frequency, intensity and duration. So digital abdinale, there are like lot of electronics, especially the mobile phone, laptop, tab, computer, television. They are electronic devices, right? And you need to start monitoring yourself. Now I think use pannittu how long I am watching TV. So when it becomes an addict, so when I can't, like everybody, like from morning till night we are all using mobile phone, laptop, ellame, right? இப்போ எதை இதை அடிக்ட்னு சொல்லணும்னா when something is affecting my daily routine. So அது காலேஜ் ரிலேட்டடாக இருக்கலாம், நம்மளோட டெய்லி routine ஒர்க்காக இருக்கலாம், நம்மளோட ஸ்லீப்பாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ரிலேட்டட் ஸ்டஃப். We can skip or we can have the excessive thing, binge eating. So many things are there. So how long you are using your mobile phone and the duration matters a lot. And sleeper விட்டுட்டு the usage of mobile phone. Mobile phone nala I'm not doing any work academic related, I'm not being productive. So இதெல்லா இந்த மூணு விஷயத்தை வச்சு மட்டும்தான் you people have to decide whether I fall in the addict category or I am a normal user. So you need to question yourself now. How am I using? வெறும் mobile phone மட்டும்தான் யூஸ் பண்றேனா from morning till night? So how am I maintaining those things? So நான் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற சினாரியோல வந்து everything is digital. So how are we going to detox என்றதுனா we are going to see. அப்படிதான் நினைக்காதீங்க. சாப்பிட போது உங்க அம்மா திட்டுறாங்கல்ல, போனை வச்சுட்டு சாப்பிடுங்க, அதுதான் டீடாக்ஸ். அதே மாதிரி ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரும், ப்ளீஸ் சைலன்ஸ்ல போடுங்க, இல்லை சுவிச் ஆஃப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் பேசும்போது சொன்னோம் இதுதான் டீடாக்ஸ். நீங்க டீடாக்ஸ் நினைச்சா நம்ம வாலண்டியரா வந்து 8 hours இல்லை 1 hour ஃபோன் யூஸ் பண்ணுறது, 1 hour ஆயிடுச்சா, 1 hour ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கிறது டீடாக்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். இப்போ நான் வந்து இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து என்னென்னமோ மருந்து கொடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. பட் ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீ ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன் யூஸ் பண்ணியான்னு கேட்டாங்க. ஆமான்னா அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா அதத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல. இப்போ உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்றதும் உடம்புல தெரிஞ்சிடும். ஓகே, அது எதனால தெரியுமா? இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு படம் பிடிக்குது அப்படின்னா நீங்க ரசிச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். பிளஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சோகமா இருக்கீங்க அப்படின்னா உங்க முகத்துக்கு தெரிஞ்சிடும். ஏன் தெரியுமா? தட் இஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நீங்க உங்க உடம்பு சாப்பிடும் போது ஏன் போன் யூஸ் பண்ணாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா சாப்பிடும் போது ஒரு சில என்சைம்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து சாப்பாடு அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் சாப்பாடு மட்டும் தான் அது கிரியேட் ஆகும். இப்போ நீங்க போன் பார்க்கும்போது அது கிரியேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு சாப்பாடுல ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி தான் நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது நீங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை, முடிஞ்சதா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை, போன் பாட்டு யூஸ் பண்றீங்க. நீங்க எவ்வளவு பேர் வந்து காலையில போன் எடுத்து ரெஸ்ட் ரூம் எடுத்துட்டு போயிட்டு காலேஜ் லேட் ஆகுறீங்க? இது வந்து ஆக்சுவலா இல்ல, இது உண்மையிலே நடக்கும். அதுதான் உங்களுக்கு அது தெரியல, அதுதான் ப்ராப்ளம். இப்போ நாங்க எங்க ஜெனரேஷன்ல எங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வந்தது. நாங்க சில பேருக்கு நியூஸ் பேப்பர் படிக்காம ரெஸ்ட் ரூம் போக முடியாது. சில பேருக்கு வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க உள்ள, இன்னும் பாட்டு பார்க்க சீக்கிரம் அந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இப்போ டிஜிட்டல் இது வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே போன். அதாவது இன்னொரு விஷயம், நான் இப்போ ரீசெண்டா வந்து இதுக்கு போனேன், மெட்ரோ போயிட்டு இருந்தேன். ஐ குட் சி 10 பேரும் போன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா இது இன்னும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது.
friends also and we do the same. இல்ல சரி நான் இப்போ நான் சொல்றேன் டிஜிட்டல் ஏஜென்சில ஒர்க் பண்றதா சொல்றேன். நீ யூஸ் பண்றது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஓகே, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்போ நடந்து போகும்போதோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதோ இப்போ நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு எப்படி புரியுது? ஏன்னா நீங்க போன் பார்க்கல, புரியுதா? அதே மாதிரிதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். போன்லயே உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் உங்களோட இதுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து அது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நான் ஓப்பனா உண்மையை சொல்றேன். என்ன கேட்டீங்க? நான் சமயம் பேசிட்டு இருக்கேன். THINK எல்லாருக்குமே நமக்கு தெரியும். And you would have come across in Google also. So what do you mean by think? Before sharing a post in social media, ஒரு போஸ்ட் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி T is for is it true? Is it trustworthy? நிறைய நம்ம film industryல இருக்கனால நமக்கு தெரியும் gossips இருக்கு இல்லையா, நிறைய gossips இருக்கு. And they have their own privacy too. Yes, நம்ம எடுத்தோட என்ன சொல்றோம், அவங்க பப்ளிக் லைஃப் தானே, அவங்களே போடுறாங்க, நம்ம ஏன் ஷேர் பண்ணக்கூடாது? How much we know that is it true? Third marriage, fourth divorce வரைக்கும் நம்ம கண்ண பார்க்காம ஒரு ஆக்ட்ரஸ் கட்ட சாரி அத நம்ம போஸ்ட் பண்றோம் இல்லையா? So is it true? Is it trustworthy? Yes. Second H for is it helpful in any way? நீங்க அத போஸ்ட் ஷேர் பண்றதுனால எதுக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? யாருக்காவது in any ways இத நான் ஷேர் பண்ணதுனால எனக்கு ஏதாவது ஆக போகுது? Are you going to land up in some productive consequences? ஏதாவது கிடைக்க போதா? Yes. H is for helpful, hurtful, harmful. அதையும் பார்க்கணும். We should respect others' boundary also, right? அது அடுத்தவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கா? Am I harming anyone else through my post without knowing whether it is true or not? Correct? Then I is for inspiring. What is inspiring? இப்போ நான் ஒரு கரியர் எடுத்தேன், I got placed in the campus interview in this college. அப்படின்னு சொன்னா you are sharing your happiness. அது inspiring. என்னென்ன கோச்சிங் போனேன், எங்க போனேன், என்ன கிளாஸ் பண்ணேன், இது இந்த டிகிரி நெக்ஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேட்கலாம். பட் நம்ம ஷேர் பண்ற போஸ்ட் எல்லாமே அப்படி இருக்கா? ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அது ஆக்டர் ஆக்ட்ரஸ் பத்தி இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட் பத்தி இருக்கலாம், தப்பான ஒரு போஸ்டோ irrelevant போஸ்டோ கான்டெக்ஸ்ட்ல அடங்காத போஸ்ட் கான்டெக்ஸ்டுவலா when that is not necessary அப்ப இன்ஸ்பைரிங் ஆகுமா அது? So just tick mark போடுங்க. THINK T க்கு S வருதா அப்ப அந்த போஸ்ட் வேண்டாம். then go to H hurtful harmful பாருங்க. then THI inspiring ஆ பாருங்க, அதுவும் S then அடுத்தது என்ன? N is for necessity, need of the hour. ரொம்ப முக்கியமா இல்லையா? நம்ம இப்ப மொக்க வீடியோலாம் பயங்கர 1 மில்லியன் போறதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? எஸ். அதே ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டடா how many of the videos are going viral when there is something very productive things are happening? ரொம்ப மினிமம் லைக்ஸ் வருது இல்லையா? so need is for necessity, need of the hour N and K is for knowledge. நிஜமாவே இது knowledge inspiring knowledge oriented-ஆ இருக்கா? so இந்த அஞ்சு இதை நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. You yourself will decide whether you should share the post, forward the post or accept the post or not. It's one of the tips. Okay, I don't want to take too much of time and over. Thank you so much, ma'am. It was really insightful and it was something new for me also to learn. I think before we post anything, we have to psychologist. It is okay to normalize things. So நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, something is like bothering me, I don't know what to do. First நம்ம யாரை ரீச் அவுட் பண்ணுவோம்? friends, parents. So parents கிட்ட ரீச் அவுட் பண்ணா ஓகே, புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது சொல்லணும். பட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதே மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஏஜ்ல நீங்க எல்லாருமே 18, 19, 20, ரைட்? So still your brain is developing. So it will take a lot of time. Mid 20 or 25 வரைக்கும் இப்போ research says it will take time. ஏன்னா நம்மளோட பிரெயினோட கடைசி பகுதி வந்து எது டெவலப் ஆகும்னா இந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, ப்ராப்பரா நம்ம இம்பல்சிவ் கண்ட்ரோலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கிறது. ஸோ அது வந்து 22 அந்த மாதிரியான ஏஜ்ல மட்டும்தான் இட் வில் டெவலப். அது வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா, ரிஸ்க் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தூக்கம் தானே இட் இஸ் ஃபைன் டோட்டலி, ஐ கேன் சாக்ரிஃபைஸ் இட். ஸோ யூ நீட் டு மானிட்டர் யோர் இமோஷன்ஸ். If it is not fine, I am not okay.
I can go. I hope you have a school college counselor. Yes, we do. You do. So தெரியுமா உங்களுக்கு college counselor இருக்காங்கன்னு யாரு போய் பேசிட்டீங்களா? Go and meet a psychologist. ஒரே ஒரு டிப் என்னன்னா நம்ம நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னா உங்களோட டெய்லி ரொட்டீனை பாருங்க. நான் பண்ற விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனா? ஒழுங்கா தூங்குறது, நைட் தூக்கம் இல்லாம இருக்கோமா இல்ல தூங்குறோமா? தூங்காம இருந்தா என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? அதே மாதிரி கரெக்டா சாப்பிடுறது, ஃபுட் கரெக்டா எடுத்துக்கிறோமா? ஓகே. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒருத்தவங்கன்னு பார்த்தா யாருன்னு சொல்லலாம்? Baby do have stress. Dead body மட்டும் ஸ்ட்ரெஸ் கிடையாது. So there is something called digital well-being in your phone. You can check every day. என்ன ஆப்ல நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், சும்மாவே அன்லாக் பண்றது எத்தனை தடவை எல்லாமே அதுல போட்டிருக்கோம். You can see. இப்போ கூட நமக்கு எதுவுமே மெசேஜ் வந்திருக்காது, ரீட் அடிச்சிருக்காது, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் செக்கிங். ரைட்? ஸோ இந்த அர்ஜஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை, இவர் ரொம்ப யூஸ் பண்றா, அவங்க ரொம்ப யூஸ் பண்றாங்க அப்படின்றத விட நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடி அந்த பாயிண்ட் சொன்ன மாதிரி the frequency, intensity, duration. Is it affecting my productivity? Is it affecting my sleep? Is it affecting my emotions? And what I'm going to do. If I need help, definitely I can go take help. எல்லாமே நம்மளே சரி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. கவுன்சிலர் அது உங்களுக்கு காலேஜ்லேயே இருக்கு அப்படிங்கிறதுனால ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். ஏன்னா நீங்க வெளியில போயிட்டு பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ற சைக்காலஜிஸ்ட் கிட்ட போட்டீங்கன்னா யூ கான்ட் கிவ் தட் ஃபீஸ். காலேஜ்ல உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணி உங்களுக்காக வைக்கிறாங்க அப்படின்னும் போது டோன்ட் வெயிட் ஃபார் த ப்ராப்ளம் டு பிகம் அ பிகர் ஒன். ப்ராப்ளம் இஸ் அ ப்ராப்ளம். Social media is affecting our self-esteem these days because of late I think people judge us based on the number of followers we have, number of likes or comments that we have, and it sorts of sometimes even create depression for some people. Even though I have a friend, a celebrity friend, okay, who has millions of followers, and probably for each picture she will get 40,000, 50,000 likes, and she will be sad about it because normally her post will get cross more than 1 lakh or anything. This is in case of celebrities, but this also happens with normal people. You know, they are not happy with, they constantly keep check. Once they post, they are going back and checking, within they log out again 2 minutes after, they go back and check how many likes have come, and sometimes they feel very depressed about not getting enough likes or recognition through social media. They seek validation through social media. So how much does it affect a person? Actually, under thought is the first ingredient for this detox. I mean, இந்த ஒரு தாட்டை வந்து நீங்க குறைச்சாலே உங்களுக்கு பாதி டீடாக்ஸ் செஷனே முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வந்து நீ ஹாப்பியா இருக்கியா, உண்மையிலே ஹாப்பியா இருக்கியா, இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா செல்ஃபி சிரிச்சுக்கிட்ட செல்ஃப் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போறாங்க. அதுக்கப்புறம் வெயில் பொறக்குது சன்கீஸ் அப்படின்ற ஒரு அதாவது என்னன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு உலகத்துக்கு சொல்ல வரணும், அது வந்து நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணணும். நீங்க வந்து சொல்றீங்க லைக்ஸ் எவ்வளவு வந்துட்டு லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ரிஃப்ரெஷ் அது விரும்பிப்பாங்க. ரிஃப்ரெஷ் 5 செகண்ட் 10 லைக், 1 மினிட் 5 லைக். ஆக்சுவலா நான் இப்போ எந்த லெவல் போயிடுச்சு அப்படின்னா 1 ஹவர்ல 1 மில்லியன் வியூஸ் அதை ஒரு ஸ்டேட்டஸா போடுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு கெத்து, அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன், அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து அது வந்து ஒரு உங்களோட லைஃப்ல எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்காதுதான் என்னோட இது. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டி ட்ரெண்ட், அதே மாதிரி அவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஏன் நான் ஏன் உங்களை என் பசங்க டிராவல் அப்டேட் வச்சு உங்களை ட்ராக் பண்ணி உங்களை கடத்தலாம். நான் வந்து பயமுறுத்தல, இது உண்மையிலே நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன். நீங்க வந்து எந்த கடையில ஷாப்பிங் பண்றீங்கன்னு போட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை ட்ராக் பண்ணலாம். உங்களோட அதே மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். பிளஸ் நாங்க ஃபேஸ் பண்ணாத இன்னொரு ஆபத்தான விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, which is called AI. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். அதை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. என்ன தப்பா சொல்றேன்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், we have artificial intelligence too. After a while you check back. very அழகா இருந்தா நிறைய லைக்ஸ் வரும். And even if you don't get likes, it's perfectly
fine. That's what we need to say. You don't have to get validation through that. Alright? So thank you.